நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இலங்கையில் கல்வித்துறைக்கு மத்தியில் மாணவர்களின் ஆன்மீக ரீதியான கல்வியையும் சமய ரீதியான அறிவையும் வளர்ப்பதற்காக பல்வேறு வகுப்புகளும் கல்வி நிகழ்ச்சிகளும் இடம்பெற்று வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. சிங்கள பௌத்த மக்கள் வார இறுதி நாட்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தங்களுடைய மாணவர்களின் பௌத்த மத கல்வியை மேம்படுத்துவதற்கு தகம் பாசல் என்ற ஆன்மீக வகுப்புகளை நடத்தி செல்கிறார்கள். இந்து மாணவர்களின் ஆன்மீக அறிவை வளர்ப்பதற்காக வார இறுதி நாட்களில் அறநெறி பாடசாலை என்ற கட்டமைப்பு இயங்கி வருகிறது. இதே போன்று முஸ்லிம் மாணவர்களின் ஆன்மீக கல்வியை மேம்படுத்துவதற்கென தற்சமயம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அஹதியா என்ற வகுப்பு இயங்கி வருகின்றமை நாடளாவிய ரீதியில் தற்சமயம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அஹதியா வகுப்புகள் வெற்றிகரமான முறையில் இயங்கி வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. முஸ்லிம்களுக்கான இந்த அஹதியா பாடசாலை எவ்வாறு உருவானது என்பது பற்றி நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஆராயவிருக்கின்றோம். 1951 ஆண்டு இலங்கையின் தென்பகுதி நகரான காலியில் அமைந்திருக்கின்ற காலி கோட்டையில் வசிக்கும் பிரபலமான ஒரு குடும்பத்தினர் அன்றைய இலங்கையின் பிரபல வழக்கறிஞராக இருந்த அல்ஹாஜ் எம்.எச். அப்துல் அசீஸ் அவர்களின் வீட்டு கதவை தட்டிக் கொண்டிருந்தார்கள். எம்.எச். அப்துல் அசீஸ் அவர்கள் இலங்கையின் புகழ்பெற்ற வழக்கறிஞராக கருதப்பட்டார்கள். அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை பட்டதாரி என்பதோடு பிரித்தானிய மகாராணி அவர்களால் வழங்கப்படுகின்ற குயின் கவுன்சில் எனப்படும் மகாராணியாரின் வழக்கறிஞராக தரமுயர்த்தப்பட்டார்கள். அவரிடம் வரும் பெரும்பாலான வழக்குகள் பெரும்பாலும் தோல்வியடைவதில்லை. இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு தனியான இடமும் தனியான கௌரவமும் காணப்பட்டமை சிறப்பம்சமாகும். ஒரு கணவனும் மனைவியும் அவர்களை தேடி வந்திருந்தார்கள். வளமைக்கு மாற்றமாக அவர்களின் முகத்தில் பதற்றமும் தடமாற்றமும் தென்பட்டது. அவர்களை அமர வைத்தார்கள் வழக்கறிஞர் அசீஸ் அவர்கள். பின்னர் தனக்கு நடந்த அநீதி பற்றி அவர்கள் இவ்வாறு கூறத் தொடங்கினார்கள். எமது ஒரே மகள் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருடன் சேர்ந்து வாழ தீர்மானித்திருக்கின்றார். அவர் எம்மை விட்டுவிட்டு உரிய நபரோடு சென்றுள்ளார். அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்து எமது மகளை எம்மிடம் திருப்பி அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று வந்த தாயும் தந்தையும் வழக்கறிஞர் அசீஸ் அவர்களிடம் கூறினார்கள். சுமூகமான முறையில் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று வழக்கறிஞர் அசீஸ் அவர்கள் திட்டமிட்டார்கள். ஆனால் இந்த திட்டம் நிறைவேறாமையினால் நீதிமன்றத்தில் இரண்டு தரப்பினரும் சந்தித்து வழக்காட தீர்மானித்தார்கள். வாதிகள் சார்பாக ஆஜரான சட்ட வல்லுநர் அல்ஹாஜ் எம்.எச். அப்துல் அசீஸ் அவர்கள் இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லிம் அல்லாத ஒருவரை திருமணம் செய்வது ஹராம், அதாவது தடுக்கப்பட்டது அல்லவா என்று அவரிடம் கேட்டார்கள். அப்படி திருமணம் செய்வதாயின் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, இது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று வழக்கறிஞர் அசீஸ் அவர்கள் கேட்டதும் அந்த பெண் தனக்கு அவ்வாறானதொரு சட்டம் பற்றி தெரியாது என்றதும் அசீஸ் அவர்கள் தன்னை யாரோ அறைந்ததை போல் உணர்ந்தார்கள். அவருக்கு நினைத்ததை விட பதற்றம் ஏற்பட்டது. அடிப்படை சட்டத்தை கூட அறியாத நிலையில் எமது சமூகம் உள்ளது என்பதை அறிந்து தனக்குள்ளேயே நொந்து கொண்டார்கள் அல்ஹாஜ் வழக்கறிஞர் அசீஸ் அவர்கள். வழக்கில் அசீஸ் அவர்களின் தரப்பினர் வெற்றி பெற்றார்கள். தனது தவறை உணர்ந்த அந்த பெண் தனது பெற்றோரிடம் சேர்ந்து கொண்டார்கள். வழக்கு முடிவடைந்தாலும் வழக்கறிஞர் எம்.எச். அசீஸ் அவர்களை இந்த விடயம் உறுத்திக் கொண்டே இருந்தது. எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறாமல் இருக்கும் வகையில் மார்க்கத்தை அடிப்படையாக கொண்ட கல்வியை போதிப்பதற்கான முறைமை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் 1951 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அஹதியா பாடசாலையை அவர்கள் ஸ்தாபித்தார்கள். இஸ்லாமிய முறையின் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்வது பற்றிய போதிய அறிவில்லாத ஒரு பெண்ணின் வழக்கை அடிப்படையாக கொண்டு தோன்றிய இந்த அஹதியா பாடசாலை நாடளாவிய ரீதியில் இன்று வரை இயங்கி வருகின்றமை சிறப்பம்சமாகும். 1951 ஆண்டு டிசம்பர் மாதம் தொடக்கம் அஹதியா பாடசாலை நாடளாவிய ரீதியில் இயங்கி வருகின்றமை சிறப்பம்சமாகும். மர்ஹூம் எம்.எச். அப்துல் அசீஸ் வழக்கறிஞர் அவர்கள் அமைத்த அஹதியா பாடசாலைகளே இன்றும் நாடளாவிய ரீதியில் இயங்கி வருகின்றமை சிறப்பம்சமாகும். தன்னுடைய சொந்த சொத்து, தன்னுடைய சொந்த பணம் என்பனவற்றை அவர்கள் இதற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பது சிறப்பம்சமாகும். குறிப்பாக அஹதியா என்ற வரலாறு பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அஹதியா என்று பெயர் துவங்குவதற்கான காரணம் யோமுல் அஹத் என்ற அரபு சொல்லானது ஞாயிற்றுக்கிழமை நாட்களை குறிக்கின்றது. அதன் அடிப்படையில் யோமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இடம்பெறுகின்ற வகுப்பு என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்புகள் அஹதியா வகுப்புகள் என்று இன்று வரை அழைக்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். அஹதியா பாடசாலைகளை பொறுத்தவரைக்கும் நாடளாவிய ரீதியில் தற்சமயம் 612 அஹதியா வகுப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமை சிறப்பம்சமாகும். நாட்டில் அஹதியா பாடசாலை என்ற எண்ணக்கருவை உருவாக்கிய மர்ஹூம் எம்.எச். அப்துல் அசீஸ் அவர்களின் மகனாரே இலங்கையின் 37வது சட்ட
சட்டமா அதிபரான அல்ஹாஜ் ஷிப்லி அசீஸ் அவர்கள் ஆவார்கள். மர்ஹூம் ஷிப்லி அசீஸ் அவர்களும் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகளுக்காக மகத்தான சேவைகளை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் இந்த வேளையில் ஞாபகப்படுத்துவது அவசியமாகும். மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.